வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சாரதி நெட்வொர்க். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜெமினி வெப்சைட் பற்றி பார்க்கலாம். ஜெமினி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஏஐ தான், ஜெமினி ஏஐ. நீங்கள் அதில் போயிட்டு என்ன டைப் பண்ணாலும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணும். நார்மலாக நீங்கள் கூகுள் போயிட்டு சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எடுப்பீங்க. நீங்கள் அதில் போயிட்டு சர்ச் பண்ணும்போதே டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங்லேயே வந்து ஜெமினி தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் போயிட்டு என்ன சர்ச் பண்ணாலும் அதுக்கான ஆன்சரை வந்து ஃபஸ்ட்டே வந்து ஜெமினி வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த லிங்க் வேணுமோ அந்த லிங்க்கில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி எடுப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படி போய் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஜெமினி ஆப் இப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெமினி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் ஜெமினின்னு டைப் பண்ணி நீங்கள் ஜெமினிக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத செக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஏஐ தான். ஸோ இந்த ஜெமினி ஏஐ மூலிமா நம்ம எப்படி கண்டென்ட் எடுக்கிறது, எப்படி ஃபோட்டோஸ் எடுக்கிறது, எப்படி லோகோஸ் எடுக்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். அதாவது பைமோட் என்பது உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான அத்தியாவசிய பொருட்களான ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் எசென்ஷியல், ரெடி டு குக், பர்சனல் கேர், ஹவுஸ்ஹோல்ட் நீட்ஸ், பேக்கரி, ஸ்நாக்ஸ், ஸோ இது மாதிரியான பொருட்களை வாங்குவதற்கு பயன்படும் ஒரு ஆப் ஆகும். ஸோ இந்த ஆப் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான பொருட்களை உடனடியாக வாங்கிக் கொள்ளலாம். இந்த ஆப் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேண்டுமென்றால் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். அதில் போய் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி கொள்ளலாம். நீங்கள் கூகுளில் வந்து ஜெமினின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வருது பாருங்கள், ஜெமினின்ட்டு. இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். இங்கே ஓப்பன் த ஜெமினி ஆப், இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப்புக்குள்ளே போய்க்கலாம். அப்படி இல்லைனா நாட் நவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்குள்ளேயே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ ஆப் வேணால் நீங்கள் இந்த ப்ளூ கலரில் இருக்கிற ஓப்பன் த ஜெமினி ஆப் கிளிக் பண்ணி நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்போ நாட் நவ் கொடுத்தேன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இங்கே சார்ட் வித் ஜெமினின்னு இருக்கு பாருங்கள், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் கீழே தான் நீங்கள் சார்ட் பண்ணணும். சார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜெமினி ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒன்று வெப்சைட்குள்ளே ஒர்க் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஜெமினி ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போது லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் இருக்கிறவங்க வெப்சைட்குள்ளே தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மொபைலுங்கிறதால நம்ம ஜெமினி ஆப்புக்குள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஜெமினி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கு பாருங்கள், ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்கள், ஜெமினி ஆப்போட சிம்பிள் அது. ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும் இமெயில். இங்கே நீங்கள் எப்படி இப்போ சர்ச் பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் ரைட் அபவுட் மெட்டா ஏஐ அப்படின்னு கொடுத்து சம் டீட்டெயில் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். கீழே இந்த சென்ட் ஏரோ இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டா ஏஐ பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். இது வந்து ஒன்று உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக இன்ஃபர்மேஷன் இருக்குது. எனக்கு இது இன்னும் எலாபரேட்டாக வேணும் அப்படின்னா கீழே இந்த 3 டாட் இருக்கு பாருங்கள், ஜஸ்ட் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபை ரெஸ்பான்ஸ் இருக்கு பாருங்கள், ஜஸ்ட் மாடிஃபை ரெஸ்பான்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லாங்கர் கிளிக் பண்ணிக்கிங்க. லாங்கர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஆல்ரெடி வந்த இன்ஃபர்மேஷனே இன்னும் எலாபரேட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கும். கூகுளில் போய் சர்ச் பண்ணுறது தான் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கேருந்து எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது ஆர்டிகல் ரைட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்குலாம் கண்டென்ட் வேணும்னா நீங்கள் இது மாதிரி சர்ச் பண்ணி எடுத்து நீங்கள் கண்டென்ட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது இதில் எனக்கு தமிழில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் மெட்டா ஏஐ இன் தமிழ் அப்படின்னு கொடுத்து சென்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் வரும். எனக்கு வந்து இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனாக அப்படியே ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா, இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் படித்து காமிக்கணும் அப்படின்னா இங்கே மேலே மைக் சிம்பிள் இருக்குது பாருங்கள், ஸ்பீக்கர் சிம்பிள் இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் அந்த ஸ்பீக்கர் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் ஆகும். நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். Meta AI, a division of Meta, is at the forefront of artificial intelligence research and development, pushing the boundaries of what's possible with AI. Their focus is on creating AI that can enhance human experience. ஸோ இதே மாதிரி நீங்கள் தமிழ்லேயும் வந்து எடுத்துக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் தமிழ் அப்படின்னு கொடுத்து சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் வரும். அதே மாதிரி தமிழும் வந்து உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணி காமிக்கும். இந்த ஸ்பீக்கர் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது கணினி அறிவியலின் ஒரு துறையாகும். ஸோ இப்போ வந்து நான் இன்ஃபர்மேஷன் எடுத்து காமிச்சிட்டேன். எனக்கு அதே மாதிரி இமேஜஸ் வேணும்.
எனக்கு இப்போ வந்து ஒரு லோகோ கிரியேட் பண்ணணும். இப்போ ஏஏ டெக்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்கு எனக்கு ஒரு லோகோ கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்கிறேன். கிரியேட் எ லோகோ ஃபார் ஏஏ டெக் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டைப் பண்ணிவிட்டு சென்ட் கொடுங்க. ஸோ நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு லோகோ கிரியேட் ஆயிடுச்சு. இது நீங்கள் மேலே இருக்கிற டவுன்லோட் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு இமேஜ் வேணும். கிரியேட் எ இமேஜ் ஃபார் டைகர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சென்ட் கொடுங்க. ஸோ உங்கள் கண்டென்ட் நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இமேஜ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் நீங்கள் இதுலேருந்து ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் என்னுடைய யூடியூப் நேம்க்கே வந்து நான் ஒரு லோகோ கிரியேட் பண்ண சொல்கிறேன். கிரியேட் ஏ லோகோ ஃபார் மீனாசாரதி நெட்வொர்க்னு கொடுத்துட்டு சென்ட் கொடுக்குறேன். ஸோ நமக்கு தேவையான லோகோ இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலே அதே மாதிரி இருக்குது பாருங்கள், பாக்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் ஜஸ்ட் இங்கே கீழே போய் டைப் பண்ணுறதுக்கு பதில் மேலே ஜஸ்ட் இதுலேயே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல உங்களுக்கு என்ன சேஞ்ச் பண்ணுமோ அதை சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணிக்கிட்டு அதை சென்ட் கொடுத்துக்கலாம். இங்கே என்ன டைப் ஆஃப் சாங் வேணும், எப்படி வேணும்னு சொல்லிட்டு இங்கே ஹார்ட் பிரேக் சாங் டைட்டில்டில் வந்து நீங்கள் வேறு டைட்டில் மாற்றிக்கலாம். சேட் சாங்கு, பாசிட்டிவ் சாங்கு, இது மாதிரி வேறு டைட்டில் மாற்றிக்கலாம். மோட்டிவேட்டிங் சாங்கு, இது மாதிரி. இப்போது மோட்டிவேட்டிங் சாங் இது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி இங்கே ஃபைண்ட் த பெஸ்ட் ரன்னிங் ட்ரைல்ஸ் நியர்பை, ஜஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எதை சேஞ்ச் பண்ணுமோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் சென்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இதுலேயும் அதே மாதிரி தான். டிசைன் ஏ கஸ்டம் கேக் ஃபார் குட் ஃப்ரெண்ட், ஜஸ்ட் அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிசைன் ஏ கேக் ஃபார் சம் ஒன் ஹூ லவ்ஸ் ஸ்பேஸ் அண்ட் கார்டனிங் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இது மாதிரி டிசைன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதுலேயே நீங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.